A vector is equal to I plus 2j plus 3k, B vector is equal to 2i minus j plus k, C vector is equal to 3i plus 2j plus k மற்றும் A வெக்டர் பெருக்கல் B C னுடைய வெக்டர் பெருக்கல் is equal to L A vector plus M B vector plus N C vector எனில் L M N இன் மதிப்புகளை காண்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம கொடுத்துருக்க வெக்டர் A B C எழுதியாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கண்டிஷனை எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வெக்டர் முப்பெருக்கல் அப்படின்னு தெரியும். அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா இப்போ எழுத போறோம். ஸோ A வெக்டர் வெக்டர் பெருக்கல் பிராக்கெட் B வெக்டர் வெக்டர் பெருக்கல் C வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா A வெக்டர் புள்ளி பெருக்கல் C வெக்டர் பெருக்கல் B வெக்டர், அதுக்கப்புறம் நமக்கு மைனஸ் A வெக்டர் புள்ளி பெருக்கல் B வெக்டர் பெருக்கல் C வெக்டர். ஸோ இதான் நமக்கு தேவையான வெக்டர் முப்பெருக்களுடைய விரிவாக்கம். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு L A வெக்டர் பிளஸ் M B வெக்டர் பிளஸ் N C வெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா இங்க B வெக்டர் இருக்குது, இங்க C வெக்டர் இருக்குது. ஸோ A வெக்டர் டேர்ம் இல்லவே இல்லை. ஸோ அதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா L is equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு இங்க M அப்படிங்கிறது நம்மளுடைய B வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ M is equal to இங்க B வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் என்னது இந்த A வெக்டர் புள்ளி பெருக்கல் C வெக்டர். அதுக்கப்புறம் நமக்கு இங்க N அப்படிங்கிறது நம்மளுடைய C வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ N is equal to இங்க என்ன இருக்கு நமக்கு மைனஸ் ஆஃப் A வெக்டர் புள்ளி பெருக்கல் B வெக்டர். ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும், ஏசியினுடைய புள்ளி பெருக்கல் அதுக்கப்புறம் ஏபியினுடைய புள்ளி பெருக்கல் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்க A வெக்டர் புள்ளி பெருக்கல் C வெக்டர் அப்படின்னா இங்க இருக்குது A இருக்குது, இது C இருக்குது. ஸோ இங்க 1 பெருக்கல் 3, அதுக்கப்புறம் பிளஸ் இங்க 2 பெருக்கல் 2 பிளஸ் இங்க 3 பெருக்கல் 1. ஓகே, ஸோ இங்க என்னது 1 3 3 பிளஸ் இங்க 2 4 பிளஸ் 3. ஸோ 3 3 6 6 4 10. இப்போ நமக்கு இங்க n கண்டுபிடிக்கலாம். ஸோ மைனஸ் பெருக்கல் நமக்கு இங்க ஏபியினுடைய வெக்டர் புள்ளி பெருக்கல். ஓகே, ஸோ நமக்கு 1 பெருக்கல் 2, அதுக்கப்புறம் நமக்கு இங்க 2 பெருக்கல் மைனஸ் 1, அதுக்கப்புறம் இங்க 3 பெருக்கல் 1. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் ஆஃப் இங்க 2, இங்க மைனஸ் 2, இங்க பிளஸ் 3. ஸோ நமக்கு சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 3 கிடைச்சிருக்குது. ஸோ நமக்கு தேவையான LMN கிடைச்சிருச்சு. ஸோ L is equal to 0, M is equal to 10, அதுக்கப்புறம் N is equal to -3. இதை தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.